Hello guys, welcome back to new video. இன்னைக்கு வந்து day 3 in Colombo and கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும் ஏன்னா ஐஃபோனில் ஷூட் பண்ணல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதில் எடுப்பேன் பிகாஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அண்ட் பிளான்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் இப்போ வந்து டைம் வந்து அரௌண்ட் 2 o'clock ஆகிடுச்சிங்க. இன்னும் சாப்பிடல, வயிறே பசிக்கல. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பிளான் வந்து போட்டுட்டே இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேண்டி போகலாமா, கேண்டி போயிட்டு ரிட்டர்ன் அங்கே ஒரு 2 days கேண்டியில் ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணலாமா, ஃப்ளைட்டில் போகலாம் அப்படி இப்படின்னு இது பண்ணேன். ஏன்னா சாமுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆனதுனால அப்புறம் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை அதெல்லாம் வேணாம் இது பண்ணிட்டு டைமும் இல்லை. அப்புறம் கடைசியில் கேன்சல் பண்ணிட்டு சாம் வந்து ஃப்ளைட்டில் போகிறான், நான் வந்து ஷிப்லேயே போகிறேன். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து இதுதான், ஏதோ ஒரு பெரிய ஒயிட் பில்டிங் தெரியுதுல்ல, ஸோ அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். அங்கே வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு நேவி ஆஃபீஸர் இருப்பார், அவர் நான் காமிக்க முடியாது. அவர் ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நினைக்கிறேன் எங்கள் பில்டிங் ஃப்ரெண்ட்லேயே இருப்பார். ஸோ இதுதான் டேர்னிங்லலாம் நிற்பாங்களாம் அந்த பில்டிங் சுற்றி. ஏன்னா அது பயங்கரமான செக்யூர்டான பிளேஸ் தான். ஸோ இதுவரையே தான் பஸ் போகும். ஸோ வாங்க இன்றைக்கி போயிட்டு ஒரு ஷாப்பிங், அப்புறமா வேறு இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் ஃபார் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், டியூபர்குலோசிஸ், செஸ்ட் கிளீனிங், ஃபுல்லாகவே இது ரிலேட்டடானது தான். ஸோ உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ இது என்ன பில்டிங்குன்னு தெரில, நல்லாயிருக்கு. ஸோ போயிட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி நைட் வந்து பஸ்ஸு திரும்ப வந்து ஜஃப்னாக்கு அப்படியே அங்கே போயிடுவோம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, மீட் பண்ணுவோமான்னு தெரில, முடிஞ்சால் மீட் பண்ணலாம். ஸோ பஸ் வருது கைஸ். 30 அங்கே தான் 40 30 60 டிக்கெட் வந்து 60 rupeesங்க. இப்போயே நான் சொல்லிட்டேன், தான் பஸ்ஸு. பஸ் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. பட் இன்னைக்கு நமக்கு வந்து விண்டோ சீட் கிடச்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு 5 to 10 minutes ஆகும் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம வந்து ராகமா ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து ட்ரெயினுக்கு எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். நேற்று போன அதே ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கொழும்பு ஃபோர்ட் போகிறோம். டைரெக்டாக இது போனால் இங்கே பாருங்களேன், கப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் கோஸ்ட் லைன் வந்து கோஸ்டல் லைனில் போக முடிஞ்சா கோஸ்டல் லைன் சோப்பு வாங்கணுமா தெரில, நம்ம வேற ஏதாவது கடைக்கு போய் பார்ப்போம், இல்லை யார்கிட்டயா கேட்போம். ஸோ அங்கே போயிட்டு கோஸ்டல் லைன் போச்சுன்னா அப்படியே நான் அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு திரும்ப ஷாப்பிங் பண்ணுவோம். பட் இங்கேருந்து கொழும்பு ஃபோர்ட்லேருந்து இறங்கினோன்னே பேட்டை மார்க்கெட்டை போய் லைட்டாக சுற்றி பார்க்கணும். இல்லை ட்ரெயின் கோஸ்டல் லைன் போச்சுன்னா அங்கே போகலாம், இல்லை அப்படின்னா சும்மா அதில் போயிட்டு இது வந்து ஆமாம் நம்ம வந்து இங்கே வந்து எப்படின்னா பாருங்களேன், ரோடில் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் என்னதான். நம்ம ஊர்லலாம் எண்டில் பைக்கெல்லாம் போகிற மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எல்லாரும் இப்படி இந்த படி மாதிரி இருக்குது, இதில் இறங்கி வந்துடுவாங்க. பட் நம்ம இப்படி ஏறி போக முடியாது, டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக முடியும். இந்த ஃபோன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. ஐஃபோன்னா 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணாலே ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. ஸோ கேண்டி நம்மளால் போக முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். இங்கே வந்து சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது.
சின்ன குழந்தைங்க வந்து விளாடலாம். டேஸ்ட் பார்க்கணும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் மாஸ்ன்னு ஒரு பெரிய ஹோட்டல், அங்கே வந்து பார்த்தீங்களா ஒரு பெரிய பில்டிங் நல்லா இருக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் லோக்கல் ஃபுட்டுன்னா மத்தியானம் மட்டும்தாங்க சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடவே இல்லை. அதனால ஏதாவது இன்னைக்கு ட்ரை பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற காசெல்லாம் இல்லை காலி பண்ணிட்டு தான் போக போகிறோம். அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே போயிடலாம் மேடம். அதுக்கு ஏன் இந்த வழியா வர அப்படியே ஃப்ரெண்ட்லேயே போயிடலாமே. ஸோ இதுவுமே ஒரு பஸ் ஸ்டாப் தான். இந்த பஸ் ஸ்டாப் பேர் தெரில. இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ட்ராக் மெயின்டெனன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. ட்ரெயின் எல்லாமே ரொம்ப ஷேக் ஆகுது. முன்னாடி பின்னாடி எல்லாமே ரொம்ப ஆடுது. நேற்றுலாம் வரும்போது ரொம்ப சவுண்டுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஏசி எல்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், ராகம்மா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுக்குள்ளாடி நம்ம வந்து போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் வரும்போது வெயிட் பண்ணலாம். சிம்முக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அழகேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 rupees கொடுத்து காயின்ஸ் ஃபுல்லாக மாற்றினோம் கலெக்ஷனுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 rupees, 5 rupees, 10 rupees அண்ட் இன்னும் ஒரு 10, 5 எல்லாம் கொடுத்து மாற்ற போயிருக்கேன் என் ஃப்ரெண்டு. இது வந்து எப்படின்னா கலெக்ஷனு எனக்கும் என் தம்பி அப்புறம் அவனும் கொஞ்சம் எடுத்துப்பான். ஸோ இதுவுமே ஒரு சோனியர் தான் இல்லையா? இல்லை ஒரு 10, 5. சரி நான் போகிற இடத்துல கேட்டுக்கலாம். 5 ஆமாம். காயின்லாம் பார்த்துக்கோங்க எப்படி எப்படி இருக்குன்னு. சரி போகிற வழியில் அப்புறமா மாற்றிக்கலாம். இங்கே வந்து நம்ம சிட்டி சென்டரில் இருக்கும். இங்கே வந்து ராகம்மா பேர்லேயே ராகம்மா ஃபார்மசிலாம் இருப்பார். இது வந்து பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஃபார்மசி. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வெயிட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து காருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வகை வகையாக இருக்கும். மிஸ்டர் பீன் ஓட்டு வரல, அந்த காரை இவர் வாங்கி ரீமாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டுறாரு. ரெட் கலர் வச்சிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி தலைவர் வேற ரகமாக ஓட்டுறாரு. அழகேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழும்பு ஃபோர்ட்டில் இறங்கி, இப்போது கொழும்பு ஃபோர்ட்டில் செம்ம இதுங்க டிராஃபிக்கு, சாரி செம்ம க்ரௌடு. இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேனால செம்ம க்ரௌடு. இப்போ வந்து நம்ம பேட்டை மார்க்கெட் போக போகிறோம். இங்கே வந்து பேக் சைடு வியூ பாருங்கள். பிளர்ராக முதல்ல எடுத்துடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிளர் ஆகுது. இங்கே வந்து சைடில் நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் இது பார்த்தேன், ஸ்ரீலங்கன் இது வைக்கிற மாதிரி. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்தியன் பாஸ்போர்ட் இதில் வைக்கலாமான்னு. இல்லை ஸ்ரீலங்கா போட்டிருக்க அவருக்கும் தெரில. சரி நானும் வேணான்னு விட்டேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு 200 தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போது பேட்டை மார்க்கெட் போய் பார்ப்போங்க ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு வந்து நேற்றை விட இன்னைக்கு வந்து ரொம்ப பீப்புள்ஸ் வந்து எல்லாரும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நான் நேற்று லீவு, இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டேனால. சரி வாங்க போகலாம். இது வந்து வேணா பேட்டை மார்க்கெட் இல்லை தானே இது? இங்கே வந்து ரைட் சைட் போகணும். இங்கே லெஃப்ட் சைட்லேயே நிறைய ஷாப்ஸ் இருக்கிறதுனால இங்கேயே அப்படியே வரோம். வந்து ஏதாவது மெயினாக சோனியர் வேணும், அப்புறம் இங்கே உள்ள லோக்கல் ஸ்பைசஸ் இல்லை ஏதாவது வாங்கிட்டு போகலாம். என்ன ஃபேமஸோ இங்கே டுக் இப்போ எந்த கடைக்கு ட்ரெயினில் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கூட்டம் அதிகம். அப்புறம் ஃபோன் எல்லாம் உள்ளே வச்சிட்டேன், ரொம்ப நெருங்கி இருந்தாங்க.
கொழும்புல கொஞ்சம் சேஃபாக இருக்க சொன்னாங்க, எங்கிட்ட சொன்னவங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் இதாக இருந்தோம். அப்புறம் என் ஃபோனில் சார்ஜ் பண்ண நேரம் போட்டிருந்தேன், பவர் பேங்க் முடிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சாப்பிட போகணும். மங்குஸ்தான் நான் சொல்ல மறந்துட்டேங்க, மங்குஸ்தான் வாங்கினோம். மங்குஸ்தான் வந்து மேங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் மேங்கோஸ்ன்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப சீப்பாக இருந்தது. நம்ம ஊரில் அது வந்து 250 கிராம்ஸே. ஒரே நிமிஷம் பாட்டு. நம்ம ஊரில் அதை வந்து 250 கிராம்ஸ் எடுத்தாலே 200ன்னு சொல்லுவாங்களா. இங்கே வந்து ஜஸ்ட்டு அது 100 தாங்க. ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸு எங்ககிட்ட அவர் ஏமாத்திட்டாரு. 200ன்னு சொல்லிட்டாரு. அங்கே உள்ள லோக்கல்கிட்ட கேட்கும்போது 100ன்னு தான் சொன்னார். ஸோ அது வந்து 200னா நம்ம ப்ரைஸுக்கு 75 அரௌண்டு. அதுவும் 100க்கு சேல் பண்ணியிருந்தான்னு வைங்க, ஜஸ்ட்டு 35 ருபீஸும் என்னவோ தான். அது வந்து ரொம்ப சீப்பாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ சோனியரை தேடி ஒரு பயணம். இன்னைக்கு ஆனால் ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குது. நேற்று போன இடத்துக்கு இன்றைக்கி போய் பார்க்கணுன்னு இதாக இருக்குது. அங்கேனா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கடையில் வந்து சோனியர் நிறைய இருக்குங்க. ப்ரைஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போட்டிருக்குன்னு. வந்து எதுலேயுமே ப்ரைஸ் இல்லைங்க. கேட்டுட்டு நம்ம எதாவது வாங்குறோமான்னு பார்ப்போம். இதெல்லாம் நேற்று மாலில் நம்ம ப்ரைஸ் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் டுக். ஆனால் நேற்று மாலில் உள்ள கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கேட்டு பார்க்கலாம். கேட்டுட்டு வாங்குறோமா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் சோனியர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஷாப் லொக்கேஷன் மல்வத்த ரோடு வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே உங்கள் கடை தான். வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டோம் எல்லாமே. நீங்கள் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே, பே பண்ணிட்டு இப்போ வந்து சோனியர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது வாங்கலாம். நம்ம வந்து மெயினாக ஹோட்டல் போய் சாப்பிட்லாம். அண்ட் எல்லாமே vlog எடுக்க முடியலனால பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் இது பண்ண முடியல. இனிமேல் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் கொஞ்சம் பிராண்டட் எல்லாமே இருக்குங்க. பிராண்டட் திங்ஸ் எல்லாமே இருக்குது. டிஷ்யூ பேப்பர்ஸ் விற்கிறாங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் அப்டேட் பண்ணுறோம்.
legends retold. Cruisers hit the streets. இது வந்து அந்த நேற்று நடந்த ஃபெஸ்டிவலுக்காக இப்போவும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றே சாப்பிட்டு கோல்டு வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன நிலமையும் தெரில. ஆனால் இது நல்லா இருக்கு. நேற்றோட இது குவாலிட்டியான ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமுங்க பார்த்தீங்களா, ஷீட்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எது எங்கே வாங்குறதுன்னு நமக்கு தெரில. தப்பா சுற்றுறோம்னு நினைக்கிறேன். நியூ ஜாம் நம்ம ஒரு பிரியாணி கடை, பரோட்டா கடை. சரி, பரோட்டா தான் நல்லா. பார்த்து தண்ணி. என் பிராஞ்சில் ஹோம் பிராஞ்சா, சாமோட பிராஞ்சுங்க, வந்தால் விசிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே ஷாப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தோமா. அப்படியே ஒரு இது இருந்தது, ஹோட்டல் இருந்தது. பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகலான்னு பார்த்தோம். இங்கே வந்து ஹோட்டல் எங்களுக்கும் வயர் பசிக்கிறனால அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் ரைஸ் சொல்லிடுவோம். இங்கே வந்து ஃபுல் ஆஃப் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஃபுல் வந்து டிவைடட் பை 2, 2 பிளேட் கேட்டிருக்கோம். ப்ரைஸ் வந்து 960 சொல்கிறாங்க. இங்கே எப்படின்னு தெரில, ப்ரைஸ் பார்ப்போம். ஏன்னா நேற்று மத்தியானமும் இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிக்கன் ரொட்டி வாங்கியிருக்கேன், 120 ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. டேஸ்ட்டு ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, இது ஓகே தான். ஆனால் ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு சிக்கன் ரைஸ் வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து ஏதோ ஜாம் மசாலா என்னன்னு தெரில. நம்ம இதை சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், சாப்பிட்டுட்டு அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான ஷூட்டிங். ஸோ கொஞ்சம் பேர் அதை அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. மீன் ஏரியாவில் ஐ திங்க் ஏதோ சின்ன இன்ஃப்ளூயன்சர் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி ஷாப்பிங் ஆரம்பிப்போம். ஹலோ கைஸ், வர வழியில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். இங்கே வரும்போது ஒரு சர்ச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா, இடையில ரீசெண்டா ஈஸ்டர் டைம்ல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு கரெக்டா தெரியல. அதானா உள்ள போலாமா? போன் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு போட்டிருக்கு. போன் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு போட்டிருக்கு. சர்ச்சை பார்த்தா கொஞ்சம் ஓல்டா தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போக போறோம். இன்னையோட கொழும்பு பயணம் முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா எப்போ வர போறோம்னு தெரியல. ஆமா, இது மறந்துட்டேன்ல, சோப்பு வாங்கணும். பெர்ஃப்யூமா இருக்கும். ஸோ வந்து இப்போ எங்களுக்கு இன்னொரு ஐட்டம் மட்டும் வாங்கணும். அதை வாங்கிட்டோம்னா நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி அப்படியே கோஸ்டல் லைன் போயிடுவோம். கோஸ்டல் லைன் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன். இன்னைக்கு எனக்கு ஜம்னாக்கு பஸ்ஸு. ஓகே, கோஸ்டல் லைன் டிக்கெட் எடுத்துட்டு மீட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடில் வண்டி. சரி, ஓகே, ரோட்லாம் கிராஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம டிக்கெட் எடுத்துட்டு வந்து ஃபோர்ட் லிவியா அப்படின்ற ஸ்டேஷன் நம்ம போக போகிறோம். போனோம்னா அது வந்து கோஸ்டல் லைன். ஸோ லெட்ஸ் கோ, டிக்கெட் எடுக்கலாம் வாங்க.